எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சோ இங்க பாருங்க, இந்த செட்ஸ் எல்லாம் பாருங்களேன். நமக்கு சி மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் ஏ, பி நமக்கு தெரியல. நம்ம தான் வந்து அந்த எலிமெண்ட்ஸ் என்னென்னன்றத ஃபைண்ட் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். இந்த W அப்படின்னா என்ன, N அப்படின்னா என்ன. Wனா ஒண்ணும் இல்ல, ஹோல் நம்பர். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். சோ நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதுல வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஜீரோ வராது நேச்சுரல் நம்பர்ஸ்ல. இதெல்லாம் நம்ம முன்னாடி நம்பர் சிஸ்டம்ஸ் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஓகேவா? சோ இது கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க கன்ஃபியூஸே ஆயிடக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா டோட்டல் சம்மும் தப்பாயிரும். சோ இதுல இந்த மாதிரி ப்ராப்ளம்ல ரொம்ப முக்கியம் எதுன்னா, நீங்க இந்த எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, இதுல தப்பு பண்ணீங்கன்னா ஹோல் சம்மும் முடிஞ்சு போச்சு. சோ அதனால பொறுமையா அந்த ஏபிசி வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. சோ இப்ப நமக்கு ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். எக்ஸ் வந்து 2க்கு கீழன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ எக்ஸ் லெஸ் தேன் 2. சோ 2க்கு கீழ தான் இந்த எக்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப 2க்கு கீழ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு நீங்க பாருங்க. 0 இருக்கு, 1 இருக்கு. ஏன்னா அது ஹோல் நம்பர். கரெக்டா? சோ எனக்கு A வந்து 0 1. ஓகேவா? சோ இப்ப அடுத்து நான் B ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சோ B என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது நேச்சுரல் நம்பர். X belongs to நேச்சுரல் நம்பர். சோ இத என்ன சொல்றாங்கன்னா, 1க்கு மேல, நம்பர் 1க்கு மேல 4 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. சோ நம்பர் 1க்கு மேல இருக்க நம்பர், இங்க பாருங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா என்னன்னா, 1 நம்பர் 1க்கு மேல இருக்க நம்பர். ஓகேவா? அதுதான் வந்து எக்ஸ். சோ இந்த அன்டில் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 4 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சோ அப்போ B யோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 2 3 4. சரியா? சோ 1க்கு மேல 4 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எடுக்கணும். C வந்து ஈஸி, ஜாலி, அவங்களே கொடுத்துட்டாங்க. 3, 5. ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தமா எடுத்து நீங்க போட்டுறக்கூடாது. உங்க பேப்பரை எவாலுவேட் பண்றவங்களுக்கு அது சுத்தமா புரியாது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குடுத்திருக்கிற என்ன சொல்றது, ரெப்ரசன்டேஷன், அதாவது அதோட சம் நம்பர் இல்லைன்னா அதோட செக்ஷன் இருக்கு இல்லையா, அத வந்து போடுங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சம் எடுக்கிறீங்களோ அதை எடுத்து இங்க எழுதுங்க. எதை சால்வ் பண்ண போறீங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா பிரசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் அது இதுன்னு நினைச்சிட்டு கச்ச கச்ச கச்சன்னு பிரசன்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஓகேவா? சோ அதனால தெளிவா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுவாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்களா? சோ நீங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. சரியா? சோ LHS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதுதானே உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு, இது உங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. ஓகே. சோ இப்போ இந்த LHSல இத ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறத நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த LHS நம்ம போடுறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து சால்வ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே. சோ B யூனியன் C. ஏன்னா அது பிராக்கெட்ல இருக்கு. எடுத்தோன்னையும் இப்படி போட்டுறக்கூடாது, தப்பாயிரும். பிராக்கெட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் B யூனியன் C என்னன்னு பாருங்க. யூனியன்னா என்ன? B செட்டையும் C செட்டையும் சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ 2, 3, 4, 5. கரெக்டா? சோ இதுதான் B யூனியன் C. சரியா? சோ இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? A cross B யூனியன் C. ஓகேவா? சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். 3 செட் இருந்ததுன்னா அது எப்படி நீங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ இப்ப A cross B யூனியன் C அப்படின்னா என்னது? A இது. B யூனியன் C என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? ஓகேவா?
ரைட்? ஸோ A cross B union Cனா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A இருக்கு. ஸோ இந்த Aல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து Bல இருக்க எலிமெண்ட்ஸோட நீங்க என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன வரும்? 0,2 வரும், 0,3 வரும். ஸோ ஒன்னொன்னா லைனா பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஓகே? ஸோ 0,2, 0,3, 0,4, 0,5. ஓகேவா? ஸோ இந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாச்சு. இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோடயும் அதை வந்து பேர் பண்ணிட்டோம். அடுத்த எலிமெண்ட் எடுங்க. 1,2, 1,3, 1,4, 1, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட ஃபைண்ட் பண்ணிட்டேன். A cross B union C என்னன்றது இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இத வேணும்னா 1ன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே மேக்ஸ்ல வந்து நீங்க எவாலுவேட் பண்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும். நீங்க எது எந்தெந்த இடத்துல கொடுத்திருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஸோ இத வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இல்லனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இது LHSன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் இல்லையா? மேலேயே வந்து இந்த சைட நீங்க என்ன சொல்லிட்டீங்க? LHSன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. கரெக்டா? சோ இப்ப அடுத்து RHS சைடுக்கு போலாம். ஓகே? சோ இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு போலாம். சோ ரைட் ஹேண்ட் சைடுல வந்து ஓகே. சோ A cross B கொடுத்திருக்காங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? A cross B அப்படின்னா என்னது? A ஓட எலிமெண்ட் என்ன? 0,1. B ஓட எலிமெண்ட் என்ன? 2, 3, 4. இல்லையா? சோ A cross B னா ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கோங்க. Aல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுங்க. 0,2, 0,3, 0,4. கன்ஃபியூஸே ஆயிடக்கூடாது. இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இது மூணோடையும் பேர் பண்ணும். ஓகேவா? சோ அடுத்த செகண்ட் எலிமெண்ட் எடுங்க. 1,2, 1,3, 1,4. ஓகேவா? ஓகே. சோ இப்ப A cross B நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? ரைட். சோ அடுத்து என்ன பண்ணணும்? இங்க என்ன இருக்கு? A cross C இருக்கு இல்லையா? சோ அதையும் ஃபைண்ட் பண்ணுங்க. A cross C. ஓகே? சோ அதுவும் ஈஸி தான். சோ இங்க இருக்க ரெண்டு எலிமெண்ட்ட இந்த ரெண்டு எலிமெண்டோட நீங்க வந்து பேர் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. 0,3, 0,5. Aல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து Cல இருக்க ரெண்டு எலிமெண்டோடையும் நீங்க பேர் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் எலிமெண்ட் எடுங்க. 1,3, 1,5. சரியா? சோ அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? A cross B யூனியன் A cross C. சரியா? சோ இப்ப நீ A cross B தனியா கண்டுபிடிச்சிட்டோம். A cross C தனியா கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்ப இது ரெண்டையும் யூனியன் பண்ண சொல்றாங்க. அதாவது இது ரெண்டையும் சேர்த்து எழுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பண்ணிடலாமா? is equal to 0,2 போட்டுக்கோங்க. அடுத்து 0,3 எழுதிக்கோங்க. அடுத்து 0,4 எழுதிக்கோங்க. அடுத்து 1,2 எல்லாமே எழுதணும். ரெப்பிடேஷன் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. சரியா? இங்க இடம் இல்ல. சோ நான் இந்த சைடு எழுதுறேன். 1,2, 1,3. இங்க பாருங்க. 1,2, 1,3 இருக்கு. அடுத்து 1,4. அடுத்து 0,3 ஏற்கனவே எழுதிட்டோம். சோ அதவே நம்ம ரிப்பீட் பண்ண கூடாது. 0,5. அடுத்து 1,3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 1,5. சரியா? சோ இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்முக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இது ரெண்டும் சேமான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த LHS இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் LHS. கரெக்டா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். சோ இதுதான் LHS.
இதுவும் இங்க நம்ம ஃபைண்ட் பண்ணி இருக்கிறதும் சேமான்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ பாருங்க, செக் பண்ணுங்க. 0,2 இருக்கா? இருக்கு. 0,3 இருக்கா? அடுத்து அதுவும் இருக்கு. 0,4 இருக்கா? இருக்கு. 0,5 இருக்கா? இருக்கு. 1,2 இருக்கா? இருக்கு. 1,3 இருக்கா? அதுவும் இருக்கு. 1,4 இருக்கா? அதுவும் இருக்கு. 1,5 இருக்கா? அதுவும் இருக்கு. சோ ஒரு தடவை கடைசியா என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நம்பர் ஆஃப் A cross B அப்படின்னு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஒண்ணு பார்த்திருப்போம். சோ அதே மாதிரி இந்த பேரோட எவ்வளவு பேர்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கு. சோ இங்கேயும் 8 பேர் இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. சோ 8 பேரும் இருக்கு. சரியா? இந்த மாதிரி டிக் போட்டெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிராதீங்க. நான் சும்மா புரியணும்ன்றதுக்காக சொன்னேன். சோ இப்ப நம்ம என்ன சொல்லிடலாம் சிம்பிளா? LHS equal to RHS. That is, என்ன சொல்லலாம்? A cross B union C equals to A cross B union A cross C. ஓகேவா? சோ இத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் இந்த சம்ல. ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் சம் எப்படின்னு பாத்திரலாமா? நெக்ஸ்ட் சம் எப்படின்னு பார்க்கலாம். சோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இதெல்லாமே எரேஸ் பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஏன் இதை எரேஸ் பண்ணல அப்படின்னா, இங்க மேல இருக்கு இல்லையா? சோ நம்ம மேல ஐ மீன் A cross B யும் A cross C யும் நம்ம இந்த சம்முக்கும் யூஸ் பண்றோம். ஆனா நீங்க வந்து அப்படியே அதை காப்பி பண்ணி எழுதக்கூடாது. திரும்ப எகைன் வந்து அதை சால்வ் பண்ணி போடுங்க. சரியா? சால்வ் பண்ணி போடுங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்களும் என்ன மாதிரி போட்டுறாதீங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கணுமா? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் எடுத்துக்கணும் பார்த்திருக்கோம். சோ B cross செகண்ட் செக்ஷன் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் எழுதிக்கோங்க. சோ B intersection C. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது? என்னது காமனா இருக்கிறத இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இங்க அதாவது ரெண்டு செட்லயுமே பொதுவா இருக்கும் இல்லையா, அதுதான் இன்டர்செக்ஷன். அப்போ இங்க பாருங்க என்ன சேமா இருக்குன்னு பாருங்க. 3 தான் சேமா இருக்கு இல்லையா? 3 தான் சேமா இருக்கு. இந்த செட்லயும் எது பொதுவா இருக்கு? 3 தான் பொதுவா இருக்கு. சரியா? சோ இப்ப இந்த A cross B intersection C. சோ சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. LHS இதெல்லாம் எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்றீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. நான் இதெல்லாம் போன சம்ல உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லி கொடுத்திருக்கேன். ரைட்? ஓகே. சோ இப்போ இந்த A cross B intersection C. சோ இப்போ A என்னது? 0,1. கரெக்டா? சோ B intersection C என்னது? இதுதான். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? A இருக்கு. சோ A ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து C ல இருக்க எலிமெண்டோட பேர் பண்ணணும். சோ 0,3. அப்புறம் A ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இதோட நம்ம பேர் பண்ணணும். சோ 1,3. ஓகேவா? அவ்வளவுதான். சோ இது கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா இருக்கு இல்லையா? ஓகே. சோ இதுதான் வந்து A cross B intersection C. ஓகேவா? சோ இப்போ இந்த சைடு RHS வந்து நம்ம இந்த சைடு சால்வ் பண்ணலாம். RHS that is right hand side. அத வந்து நம்ம இங்க சால்வ் பண்ணலாம். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஓகே. சோ இந்த RHSக்கு தேவையான ரெண்டு ஐட்டம்ஸ்மே நம்ம இங்க ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? A cross B யும் நம்ம கிட்ட இருக்கு, A cross C யும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இதுல இருந்து அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்டர்செக்ஷன்னா என்ன? காமனான பேர் கண்டுபிடிங்க. எது இருக்கு காமனான்னு பாருங்க. ஓகே. சோ இங்க வந்து 0,3 இருக்கு, இங்கேயும் 0,3 இருக்கு. ஓகேவா? சோ வேற எது காமனா இருக்கு? 1,3 இருக்கு, இங்கேயும் 1,3 இருக்கு. வேற ஏதாவது காமனா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் காமனா இல்ல. 0,5 வந்து மேல இல்ல, 1,5ம் இல்ல. சோ இதோட ரிசல்ட் என்ன? அதாவது A cross B intersection A cross C என்ன வரும்?
0, 3, 1, 3. கரெக்ட். சோ இப்ப பாருங்க LHSம் RHSம் ஈக்குவலா இருக்கு. சோ LHS equals to RHS. ஓகேவா? சோ ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம். பட் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் போடணும். A cross B ஃபைண்ட் பண்ணுங்க. A cross C திரும்பவும் ஃபைண்ட் பண்ணி போடுங்க. ஓகேவா? சோ ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சோ இது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணீங்களா? என்னன்னா எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சோ இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதுல எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும், டோட்டலா தப்பாயிரும். பட் கரெக்டா போட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ இப்ப நம்ம இது ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ரைட்? சோ இந்த ரெண்டுமே வந்து ஃபைண்ட் பண்ணோம். ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் வந்து நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே? சோ இப்போ லாஸ்ட் ஒன் சால்வ் பண்ண போறோம். சோ நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லித்தரேன். ஓகே? நான் அகைன் அதை கிளியரா பண்றேன். பட் ஸ்டெப் மார்க்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து விட்டுறக்கூடாது. ஒன்னொன்னா சால்வ் பண்ணுங்க. சோ நான் சொன்ன மாதிரி LHS போடுங்க, RHS போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னென்ன சம்ல பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு பேர் எழுதிட்டீங்கன்னா எவ்வளவு பேர்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப LHS RHS கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்போ இதுல இருக்க பேர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்டெப்ல, சோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து எழுதிருக்கீங்களா அப்படின்றதையும். ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து போட போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இத ஆஸ் யூசுவல் வந்து சால்வ் பண்ணிடலாம். So coming to the last session of this problem. Okay, so third session. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் A union B cross C equals to A cross C union B cross C. அதே மாதிரி இங்க எடுத்து எழுதுவீங்க இல்லையா கீழே சம்ம வந்து தப்பா எழுதிடுறாங்க. அதாவது இந்த எலமெண்ட்ஸ் வந்து மாத்திராதீங்க. அப்படி மாத்தினீங்கன்னாலும் சம் வந்து இதாயிரும். ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு பெரிய சம் இல்லையா? சோ ஒவ்வொரு இடத்துலயுமே கான்சென்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூசுவல் LHSல இருந்து போயிடலாம். சோ A யூனியன் B வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ A யூனியன் B என்னது? A யூனியன் B அப்படின்னா என்ன? ரெண்டுமே நீங்க சேர்த்து எழுதணும். அவ்வளவுதான். யூனியன்னா என்ன? மிங்கிள் பண்றீங்க. சோ 0, 1, 2, 3, 4. சோ ஏல இருக்க எலிமெண்ட்ஸும் பில இருக்க எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறதுதான் A யூனியன் B. கரெக்டா? ஓகே. சோ அடுத்து என்ன பண்ணணும்? கிராஸ் C. சோ A யூனியன் B கிராஸ் C இல்லையா? A யூனியன் B கிராஸ் C. சோ 0, 1, 2, 3, 4. ஓகே. சோ கிராஸ் C. C என்னது? 3, 5. ஓகேவா? இது ஒண்ணும் இல்ல. A யூனியன் B ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த ரெண்டோட பேர் பண்ணுங்க. அடுத்து எடுங்க இந்த ரெண்டோட பேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 0, 0, 3, 0, 5. ஓகே. அடுத்து 1 எடுத்துக்கோங்க. 1, 3, 1, 5. சாரி 1, 3, 1, 3. பாத்தீங்களா? நானே வந்து 5ன்னு சொல்லிட்டு 3 போட்டேன். ஓகே. அடுத்து 2, 3, 2, 5. ஓகே. இடம் இல்ல. சோ இந்த சைடு நான் கொண்டு வரேன். அடுத்து 3, 3, 3, 5. அடுத்து 4, 3, 4, 5. ஓகேவா? சோ ஃபைண்ட் பண்ணியாச்சு இல்லையா? சோ LHS நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். A யூனியன் B cross C ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? RHS போய் சால்வ் பண்ணிட்டு வரலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லிருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடு A cross C வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம அப்படியே ஃபைண்ட் பண்ணலாமா?
ஸோ ஏல இருக்க ஃபர்ஸ்ட் ஏ தான் இருக்கு. ஸோ ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. 0,3 0,5. ஓகே, ஏல இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுங்க. 1,3 1, ஓகேவா? ஃபைன் பண்ணியாச்சா? அடுத்து என்ன ஃபைன் பண்ணும்? B cross C. ஓகே, B cross C என்னது? 2,3 2,5 3,3 3,5. இடம் இல்ல, சோ நான் இங்க எழுதுறேன். 4,3 4,5. ஓகே, got it? சோ இப்போ நம்ம A cross C யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், B cross C யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்க? யூனியன். சோ இது எல்லா பேரையும் நம்ம சேர்த்து எழுதணும். ரிப்பிட்டிஷன் எழுதிடாதீங்க. Concentrate. Yeah. So A cross C union B cross C. எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். கீழே எழுதுறேன் so that நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். கரெக்டா? ஓகே. Zero, 3 0,5 1,3 1,5. ஓகேவா? 2,3 2,5. இங்க இடம் இல்ல, சோ இப்படி எழுதுறேன். 3,3 3,5 4,3 4,5. ஓகே, சோ இப்போ எல்லாமே நம்ம எழுதிட்டோமா? எஸ். சோ 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஏன் நான் இதை இன்னொருக்கா பார்த்துட்டேன் அப்படின்னா, ஏதாவது 2 தடவை எழுதியிருக்கோமா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்லணும்? LHSம் RHSம் ஈக்குவலான்னு இந்த சம்ல பார்க்கணும். பாருங்க, 0,3 இருக்கா? இருக்கு. 0,5 இருக்கு. 1,3 இருக்கு. 1,5 இருக்கு. 2,3 இருக்கு. 2,5 இருக்கு. 3,3 இருக்கு. 3,5 இருக்கு. 4,3யும் இருக்கு. 4,5ம் இருக்கு. So LHS இந்த சம்முலயும் இந்த கேஸ்லயும் LHS is equal to RHS. Hence verifiedனு போட்டு முடிச்சிருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. சோ இவ்வளவுதான். பட் இதுல வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த செட் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிரவே கூடாது. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா மொத்த சம்மும் முடிஞ்சுது அப்படி நினைச்சுக்கோங்க. சோ அதுக்காக தான் சொன்னேன், ஹோல் நம்பர்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கணும், நேச்சுரல் நம்பர்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். LHS RHS எல்லாமே போட்டு தனித்தனியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் வந்து இப்படி பண்றீங்க இல்லையா? இந்த 2 செட் மல்டிப்ளை எல்லாம் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பண்ணுங்க. சோ ஒரு 2-3 சம் இதே பேட்டர்ன்ல வந்து சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா பழகிரும். ஓகே, சோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஒரு வழியா இவ்ளோ பெரிய சம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம Facebook அண்ட் Instagram பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.